இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து மாலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மலையாள படம். தமிழ் டப்டிலே அவைலபிளாக இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் பார்க்கலாம். அண்டு படத்துடைய ஒன்லைன் வந்து என்னென்னா, ஒரு யங் ஆஸ்பைரிங் டைரக்டர் எப்படி அவருடைய டெபியூ ஃபிலிமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஜேர்னியை பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஆனால் இது மட்டும்தான் அந்த படத்துடைய கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்லைனையும் தாண்டி நிறைய கிளை கதைகள் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது வந்து இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, அது வந்து இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸை வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எந்த கேரக்டருமே வந்து இந்த படத்தில் ஜஸ்ட்டு வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அண்ட் அந்த பேக் ஸ்டோரியும் ரொம்ப போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. படத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸை வந்து சொல்கிற ஸ்டைலை வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸாக்டாக இன்னொரு மலையாள படத்தில் வந்து பார்த்துருக்கேன், முகுந்தன் உன்னின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த டச்செல்லாம் பார்க்குறப்போ அதே டேரக்டர் தான் இந்த படமும் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. அது இப்போ திடீர்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ வந்துச்சு அப்படிங்கிறதுனால என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. மேபி அடுத்த ஏதாவது ஒரு ரிவ்யூவில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா அங்கே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. கலைஞர் டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். பிருத்விராஜ், அதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ்லாம் நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படத்தை பார்க்குற ஃபீல் வந்து லைட்டாக வந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்போ. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து அவருடைய டெபியூ ஃபிலிமை எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணுற சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து படத்துக்குள்ளே நடக்கிற அந்த சினிமாவுடைய பாலிட்டிக்ஸை ரொம்ப போல்டாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து 2 படத்துக்குமே சிமிலராக இருக்கிற ஒரு கண்டென்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த கண்டென்ட்டை தவிர்த்து 2 படத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கதையாக டோட்டலாக அது 2மே வேறு வேறு தான். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அப்புறம் ஆக்டர்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய லீட் கேரக்டர் நெஸ்லனை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ரீசண்டாக அவர் நடித்த படங்கள் பிரேமலு, லோகா, அதுக்கப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ ஸ்லைட்டாக இவர்கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக ஒரு பிளேஃபுல்லாக ஹீரோயின்ஸ் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு யூஸ்வல் ஹீரோ மாதிரி தான் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அந்த படங்களில். அதுலேருந்து கம்பேர் டு இந்த படம் பார்த்தா இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த படத்தில் அவருடைய லுக்கை வந்து பார்த்துட்டு இந்த டாக்டர் வரும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவையும் இவர் ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சுட்டு இது இந்த கேரக்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்டெல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கும் படம் பார்க்குறப்போ அப்படி தான் தோணுச்சு. இந்த படத்துலையுமே கூட ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி கொஞ்சம் இம்மெச்சூராக காமெடியாக வந்து அவருடைய ரோலை வந்து பண்ணியிருந்தார். ஆனால் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி எப்படி இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாகவும் மெச்சூராகவும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கடைசியில் காட்டுறாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்டுங்க வந்து சின்ன சின்ன ரோல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வெல் நோன் ஆர்டிஸ்ட் தான். அதாவது பாசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், சங்கீத் பிரதாப். இந்த சங்கீத் பிரதாப் வந்து யார் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரேமலு படம், அதுலேயே வந்து அமல் டேவிஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த சச்சினுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று வரும், அவர் தான் வந்து பண்ணியிருந்தார். அவருடைய ஒரிஜினல் நேமே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரஃப்யுதீன், இந்த மாதிரி நிறைய பாப்புலரான ஒரு வெல் நோன் மலையாளம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய டைரக்டர் அபினவ் சுந்தர் நாயக், அப்புறம் இந்த படத்தோடைய ரைட்டர் ராமு சுனில், அண்ட் லாஸ்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய். இவர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், அப்கமிங்காக வந்துட்டு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு
இந்த துல்கர் சல்மானோட கிங் ஆஃப் கொத்தா படத்தில் இருந்த ஒரு தீம் மியூசிக் வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கே, யார் மியூசிக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த பேரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நிறைய மலையாளம் படங்கள் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக மோகன்லாலோட தொடரும் படம் கூட பார்த்துருந்தேன். அதுலேயும் இவருடைய ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. அவர் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒருத்தருடைய ஜேர்னியை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறதையும் தாண்டி நிறைய ஃபிலாசபிக்கலான விஷயங்களையும் வந்து இந்த படங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம் பார்க்குறேன். இப்போது உதாரணத்துக்கு 2-3 விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, உண்மையை விட பயமுறுத்துகிற விஷயம் வந்து வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தனக்கான ரெப்புடேஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோன்னா, அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம மேலே நெகட்டிவான கமெண்ட்ஸே வந்தாலும் அதை வந்து சீக்கிரம் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த உலகம் வந்து எப்போவுமே தன்னை செல்ஃப்லெஸ்ஸாக ப்ரிட்டன் பண்ணிக்கிற ஆளை தான் வந்து தலை மேலே தூக்கி வச்சுக்கும். ஆனால் நான் வந்து என்னை வந்து செல்ஃப்லெஸ்ஸாக ப்ரிட்டன் பண்ணிக்க விரும்பல. நான் என்னுடைய விஷயத்தில் செல்ஃபிஷாக தான் இருப்பேன் இப்படின்னு சொல்கிற விஷயம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து கேட்குறப்போ, இது வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து இவங்க டெவலப் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்களா, இல்லை ஆக்சுவலாகவே மலையாளத்தில் வந்து இது இந்த மாதிரி தான் மீன் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆனால் படம் சொல்ல வர கருத்துங்கிறது அதுதான். அப்புறம் அதையும் தாண்டி படத்தில் வந்து இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு எமோஷனுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னு நான் ரீசன் சொல்ல ஆரம்பித்தேன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நான் இதுலேயே சொல்லி ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. படத்தில் நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்கும் படம். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட் 20 மினிட்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் மற்றபடி இது வந்து ஒரு டீசெண்டான படம் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆன கான் சிட்டி அப்படிங்கிற ஒரு படம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுலேயே என்னால் அந்த படத்துக்கான ரிவ்யூ வந்து கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தமிழில் வந்து கட்டா குஸ்தி 2 இன்னும் சில படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லேட்டாக ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த படமும் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் பாருங்கள். இல்லை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா அது பாருங்கள். அதுவும் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் தான். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான கண்டென்ட் வந்து முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.